ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா இது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல என்னென்ன பண்ணலாம், என்னென்னவா பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுல என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம்னா டைட்டில் ஒர்க் பண்ணலாம், அடுத்து ரோட்டோ ஒர்க்ஸ் பண்ணலாம். ரோட்டோ அப்படின்னா என்னன்னா ரோட்டோட வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு வீடியோல ஒருத்தர் மட்டும் செலக்ட் பண்ணி ஒருத்தர் வீடியோ இருக்கு, நீங்க எப்படி போட்டோஷாப்ல ஒருத்தர் ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜ் கட் பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி ஒரு வீடியோல ஒருத்தர் மட்டும் எடுத்துடலாம், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது அவர் ரிமூவ் பண்ணிடலாம், அவரை மாடிஃபை பண்ணி அவர் எடுத்துடலாம், இல்ல அவர் வேற ஒரு இடத்துக்கு மாத்திடலாம். இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நினைச்சலாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர் கரெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். கலர் கரெக்ஷன்ஸ்னா என்ன சொல்றதுன்னா கலர் கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு என்னென்ன மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோல ஒரு கலர் இருக்கு, இல்ல எனக்கு அந்த கலர் வேண்டாம், எனக்கு வேற ஒரு கலர் பண்ணுங்க, இல்லன்னா எனக்கு அந்த கலர் இல்ல, எனக்கு இந்த கலர் பேக்ட்ராப் சரியில்லை, இந்த பேக்ட்ராப் மாத்துங்க. இந்த மாதிரி நினைச்சிக்கலாம் உங்களுக்கு கலர் கான்செப்ட் நினைச்சிக்கலாம் கொண்டு வரது நினைச்சிக்கலாம். இதெல்லாம் நீங்க நினைச்சிக்கலாம் கொண்டு வந்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா குரோமா கீ. குரோமா கீன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, குரோமா கீன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குரோமா கீன்னு வேற ஒண்ணுமே கிடையாது. அது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உள்ள மூவி, இப்போ உள்ள ஒரு மூவி ஃபீல்ட்ல உள்ள நம்ம யூஸ் பண்ற நல்ல ஒரு ஜெனரல் ஆப்ஷன்ஸ் வந்து குரோமா கீ. குரோமா கீன்னு வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு ஹியூமனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு கலர் தான் நம்ம ஹியூமன் பாடியிலே கிடையாது. ஒன்னு ப்ளூ ஆர் கிரீன், இந்த ரெண்டுக்கு கலர் மட்டும் தான் நினைச்சது நம்ம ஹியூமன் பாடியிலே கிடையாது. அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்றதுதான் குரோமா கீ. எப்படி அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நினைச்சுவாங்கன்னா பேக் டிராப் ஒண்ணு போடுவாங்க. ஓகேங்களா, பேக் டிராப் போட்டு அந்த பேக் டிராப் மட்டும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களை மிக்ஸ் மேட்ச் பண்றதுதான் குரோமா கீன்னு சொல்லிட்டு. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரோமா கீங்ல வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. என்னென்ன மாதிரி பண்ணணும், மூவிஸ்ல என்னென்ன மாதிரி பண்றாங்க, இண்டஸ்ட்ரியில எப்படி பண்றாங்க, இது எதுக்காக யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் ஜென்ரலா நினைச்சு பார்க்க போறோம். இப்ப ஜஸ்ட் நம்ம பார்க்க போறோம் என்ன ஒரு இதுனா நம்ம எப்படி முதல்ல வந்து ஒரு இதை வந்து நம்ம எடிட் பண்ணி உட்கார வைக்கணும், எடிட் பண்ண போறோம், எடிட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது எடிட் மீன்ஸ் எப்படி உள்ள நம்ம உங்களோட ஒரு இதை வந்து ஃபுட்டேஜை வந்து நம்ம செட் பண்ணணும், காம்போசிஷனை எப்படி நம்ம இது பண்ணணும், அதுக்கப்புறம் டைம் லைனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இது எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம் சொல்ல போறோம். முதல்ல வந்து என்ன செய்யணும்னா எப்படி நம்ம ஜஸ்ட் ஓபன் பண்ணியாச்சு சாஃப்ட்வேரை, முதல்ல என்ன பண்ணணும் காம்போசிஷன்ல வச்சுட்டு காம்போசிஷன்ல நியூ காம்போசிஷன் கொடுத்துருங்க. சரிங்களா, நியூ காம்போசிஷன்ல உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி நீங்க என்ன ப்ராஜெக்ட் கொடுக்க போறீங்க, உங்க ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுங்க. நான் என்னோட ப்ராஜெக்ட் அனிபாக்ஸ் கொடுக்க போறேன், என்னோட கம்பெனி நேம் அனிபாக்ஸ் கொடுக்க போறேன். ஓகேங்களா, அனிபாக்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி பிரசன்ஸ் வேணும். ஓகேவா, அதாவது NTSC வேணுமா, பேல் வேணுமா, இல்ல எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நினைச்சுக்கலாம், நீங்க கொடுத்துக்கலாம். பேல் கொடுத்துட்டு இப்ப நான் மேக்ஸிமம் பேல் தான் நம்ம இந்தியாவில யூஸ் பண்றாங்க. அதாவது பேல் D1 DV கொடுத்துட்டு என்ன செய்யறோம் செட் பண்ணிட்டு உங்களுக்கு வித் எவ்வளவு ஹைட் எவ்வளவு, உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணும், உங்களுக்கு இந்த சைஸ் இருக்கு இல்லையா, இந்த சைஸோட லெவல் வந்து எந்த சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறீங்க. ஓகேவா, நான் என்னோட ஃபேன்சி என்னோட ரேஷியோ நான் கொடுக்குறேன் 1024 into 768. ஓகே, இந்த ரேஷியோல கொடுக்குறேன். இந்த ரேஷியோல கொடுத்துட்டு 1024 ஓகே மாடிஃபை விட்டுருங்க. இதுல வந்து 819 இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம் கொடுத்துட்டு நினைச்சீங்க. ஃப்ரேம்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா 24 frames per second வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரேம் ரேட் வந்து 24 frames per second வச்சுக்கோங்க. 25 வரதுல 24 ஆக்கிருங்க. ஜென்ரலா 24 frames செகண்ட் தான் எனர்ஜி இருக்கும். ஒரு சீனுக்கு வந்து 24 frame, ஒரு செகண்டுக்கு வந்து 24 frame ஒரு செகண்ட் தான் என்ன செய்யணும் இருக்கணும். 25 frames 24 frames வச்சுக்கோங்க. அடுத்து ரெசல்யூஷன்ங்கிறது ஃபுல் ரெசல்யூஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்த டியூரேஷன், நீங்க பண்ணக்கூடிய ஒரு டெமோவோ நீங்க பண்ணக்கூடிய ஒரு இதுவோ எவ்வளவு நேரம் ஓடணும், என்ன ஓடணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். சரியா, அதை நம்ம என்ன செய்யணும் கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ 15 இருக்கு இல்லையா, எனக்கு 15 வேண்டாம், எனக்கு இதை குறைக்கணும் அப்படின்னா என்ன செய்யுங்க, ஒரு 8 நிமிஷம், அதாவது 8 செகண்ட், 15 செகண்ட் இல்ல, எனக்கு ஒரு 8 செகண்ட் ஓடுற மாதிரி, 7 செகண்ட் ஓடுற மாதிரி 7 செகண்ட் செட் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு லேயர் உங்களுக்கு இருந்து காம்போசிஷன் செட் வந்து என்ன செய்யணும் செட் ஆயிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா லேயர் ஒன்று செட் பண்ணுங்க. நியூல போயிட்டு நார்மலா லேயர்ல நியூல போயிட்டு சாலிட் லேயர், சாலிட் லேயர்னா ஒண்ணுமே கிடையாது. சாலிட்னா என்னதுன்னா நார்மலா நீங்க அனிமேட் பண்றதுக்கு, அதாவது ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் டிசைன் பண்றதுக்கு, இல்ல ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு பேசிக் இது பண்றதுக்கு சாலிட் லேயர் போடுறோம். சரிங்களா, எப்படி நம்ம வந்து போட்டோஷாப்ல பாத்துருப்பீங்க, ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றதுக்கு நார்மல் லேயரும், டெக்ஸ்ட் யூஸ் பண்றதுக்கு டெக்ஸ்ட் லேயரும், சிம்பிள் யூஸ் பண்றதுக்கு சிம்பிள் லேயர் யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி நார்மல் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றதுக்கு பேக்ரவுண்ட் யூஸ் பண்றதுக்கு சாலிட் லேயர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல டெக்ஸ்ட் யூஸ் பண்றதுக்கு டெக்ஸ்ட் லேயர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சாலிட் லேயர் போட்டுட்டு அதே ரேஷியோ பிக்சல்ஸ் தான். சரிங்களா, என்ன யூனிட்ஸ் வந்து என்ன பிக்சல்ஸ் வேணுமா, இன்ச்சஸ் வேணுமா, என்ன வேணாலும் வச்சுக்கலாம், பிக்சல்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பிக்சல் ரேஷியோ வந்து என்னன்னா டிவி பல். ஓகேவா, சேம் அங்க கொடுத்துருக்கிற மாதிரி சேம் சைஸ்ல கொடுத்துட்டு
என்ன செஞ்சுக்கோங்க, ஓகே கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து கீழே என்ன செஞ்சிடும், லேயர்ஸ் வந்து செட் ஆயிடும், கீழே வந்து என்ன செஞ்சிடும், லேயர் வந்து என்ன செஞ்சிடும், செட் ஆயிடும். ஓகேவா? லேயர் செட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி செட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கிரீன் சாலிட், கிரீன் நம்ம கிரீன் கலர்ல கொடுத்துருக்கோம், என்ன செஞ்சு சாலிடா என்ன செய்யுது இருக்குது. ஓகேவா? கிரீன் சாலிட் லேயர் வந்து என்ன செஞ்சிச்சு, செட் ஆயிடுச்சு. ஓகேவா? லேயர் ஒண்ணுங்கிறது செட் ஆயிடுச்சு. நீங்க போட்டோஷாப்ல பாக்குற மாதிரி தான் இதுலயே அப்படித்தான் என்ன செய்யணும், ஐபால் டூல் கொடுத்துருக்காங்க. ஐபால் டூல், இந்த ஐபால் எடுத்து விட்டீங்கன்னா என்ன செய்யாது, இன்விசிபிளா இருக்கும் உங்களுக்கு. சரியா? நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அதை நீங்க டெவலப் பண்ணி பாத்துக்கலாம். சரியா? அப்புறம் பாத்தீங்கன்னா ஹைட், இது ஹைட் பண்றது, அன்விசிபிள் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், அதாவது இப்ப இந்த லேயரை மட்டும் லாக் பண்றது. லாக் பண்ணி நினைச்சாது எடிட் பண்ண முடியாது. போட்டோஷாப்ல ஏற்கனவே பாத்துருப்பீங்க, என்ன செய்ய முடியாது, எடிட் பண்ண முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, இது கொடுத்துருப்பாங்க. இப்ப என்ன செஞ்சுக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், இதை என்னால என்ன செஞ்சுக்கலாம், நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே.